வெல்கம் டு கலர்ஃபுல் ஃபெதர்ஸ். இதுதான் நம்ம ஏவியரோட ஃப்ரண்ட் எலிவேஷனு. டோட்டல் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 350 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கேன். நம்மகிட்ட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் கார்னியர்ஸும் காக்டெயில்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த ஏவியரி செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் வச்சுருக்கேன். லொக்கேஷன் வந்து சென்னை அடையார். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்னியர்ஸ் இருக்கும். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா காக்டெயில்ஸ் வச்சுருக்கேன். அது ஃப்ரீ ஃப்ளைட் கேஜு. காக்டெயில்ஸ்லாம் ஒன்று ஒரு கேஜ் சைஸ் வச்சுருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடம் இல்லை. நான் வெளியே அங்கே இங்கேன்னு கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்ததால் எனக்கு கரெக்டான ஸ்பேஸ் இல்லாதால் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி கேஜ் செட்டப் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது அப்படி இருக்கும். இப்போ கிளைமேட் வெளில மழை பெய்யறதால பல்ப்பு வேறு போட்டிருக்கேன். நான் செராமிக் ஹீட்டர் தான் வச்சுருந்தேன். பட் பர்சனலாக எனக்கு செராமிக் ஹீட்டர் வந்து செட் ஆகலை. ஏன்னா எனக்கு இந்த லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன், அப்புறம் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஃபுல் ஓப்பன் இருக்கும். ஸோ இது வழியாக என்னென்னா ஈஸியாக செராமிக் ஹீட்டரில் அந்தளவுக்கு ஹீட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ ஈஸியாக வெளியே போயிடுது. ஸோ பல்ப்னால் எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் குண்டு பல்பே போட்டேன். இந்த பேர் வந்து பேசிக் தான். மேல் வந்து கிரே, ஃபீமேல் வந்து சின்னமோன்னு. லாஸ்ட் டைம் 4 முட்டை வச்சுது, 3 சிக்ஸு கொடுத்தது. இந்த தடவை 2 முட்டை தான் வச்சுது, 1 சிக்கு தான் கொடுத்துருக்கு. அந்த சிக் கூட பார்த்திங்கன்னா சின்னமான் பேர்லில் வந்துருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு முட்டையிலையும் கரு இருந்தது, பட் அது ஹேட்ச் பண்ணல, ஏன்னு தெரில. ஸோ இந்த சிக் தான், அது ஒன்று தான் இந்த தடவை கொடுத்தது. லாஸ்ட் டைமும் இதே மாதிரியே 1 சிக்கு கொடுத்தது, கிரேயில் 2 கொடுத்தது. இந்த பேர் வந்து ஒயிட் ஃபேஸ் பேர், ரெண்டுமே ஒயிட் ஃபேஸ் தான். லாஸ்ட் டைம் எனக்கு சிக்கு எதுவும் கிடைக்கல, இன்ஃபர்டைல் தான் இருந்தது. இந்த தடவை 3 முட்டை வச்சுருக்கு. 3மே ஃபர்டைல் எக்ஸ் தான். செக் பண்ணேன், இன்குபேட் பண்ணிகிட்ருக்கு. ஃபீமேல் உள்ள, வெளியே இருக்கிறது மேலு. இதுவும் நல்ல பாண்டிங் பேர் தான். இந்த பேர் வந்து ஒயிட் ஃபேஸு, செகண்ட் பேர். இது ஒயிட் ஃபேஸ்லேயே 2 முட்டை வச்சுது, 2மே பொரிச்சாச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் 4 முட்டை வச்சுது, 2 தான் பொரிச்சது. 2மே ஃபீமேல் மாதிரியே வந்தது. இந்த தடவை எப்படி வந்திருக்குன்னு தெரில. இந்த 2 தான். சிக்ஸ் க்ரோத் இதில் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நல்லா ஃபீட் பண்ணும் பேரண்ட்டை சிக்ஸுக்கு. இது வந்து ஒயிட் ஃபேஸ் அண்டு லுட்டினோ பேர். ஆப்வியஸாக ஒயிட் ஃபேஸ் ஃபீமேலு, லுட்டினோ ஃபீமேலு. இது ப்ரீடிங் பேர் தான். பட் நான் ஒன்றும் பாக்ஸ்லாம் மாட்டலை, ஏன்னா எனக்கு பாக்ஸஸ் வந்து எக்ஸஸாக இல்லை. ஸோ மேபி இன்னொரு 2 மந்த்ஸில் இதை நான் ப்ரீடிங் போடுவேன். பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு கேஜஸும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ப்ரீடிங் போடலான்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். இந்த பேர் வந்து லுட்டினோ அண்ட் கிரே. லுட்டினோ வந்து ஃபீமேலு, கிரே வந்து மேலு. லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு கிளச், லாஸ்ட்டு 4 எக்ஸ் வச்சது, 4மே இன்ஃபர்டைல். ஸோ முட்டையெல்லாம் தூக்கி போட்டு பாக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் டயட்டில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு கிளச்சில் ரிசல்ட் நல்லா வரும். இந்த பேர் வந்து ஆல்பினோ அண்ட் ஃபான். ஆல்பினோ மேலு, ஃபான் வந்து ஃபீமேலு. இதில் ஒன்றும் நான் எதுவும் ரிசல்ட் எடுக்கல, பட் பாக்ஸ் மாட்டியிருக்கேன். பாண்டிங் ஆகிடுச்சு பேர், பட் இன்னும் ரிசல்ட் எதுவும் எனக்கு தரல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
இந்த பேர் வந்து அல்பினோ மேலு, லுட்டினோ பேஸ்டல் வந்து ஃபீமேலு. இதுவும் ஆக்சுவலாக வேறு இது வந்து பிரேக் பண்ணி பேர் பண்ணியிருக்கேன். பாண்டிங் ஆகிடுச்சு, மீட்டிங் ஆகிடுச்சு. உள்ளே ஒரு 5 முட்டை வச்சுருக்கு. 3 வந்து ஃபர்டைலு, 2 வந்து இன்ஃபர்டைலாக இருக்குது. செக் பண்ணேன், முட்டையை காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு. அதுதான். ஸோ எப்படி இந்த தடவை இதில் ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரில. சிக்ஸும் என்ன மாதிரி சிக்ஸ் வரும்னு தெரில. ஸோ எக்கு பொறிச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த பேர் வந்து அல்பினோ பேர். இன்னுமே அல்பினோ தான், ரெட் ஐ பாண்டட் பேர் தான். பட் இன்னும் நான் எதுவும் ரிசல்ட் எடுக்கல. பாக்ஸ் மாட்டி வச்சுருக்கேன், இன்னும் எந்த சிம்டம்ஸும் எனக்கு தெரில. ஸோ வெயிட் பண்ணுறேன். பாக்ஸை கூட இன்னும் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த பேர் வந்து மிஸ்மார்க்கிங் ஹெவி பைடு. ரெண்டுமே பைடு தான். பட்டர்ஃப்ளைலேருந்து வந்தது. பேரண்ட்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை. வேறு இதுலேருந்து லைனேஜ்லேருந்து எடுத்து மேல் ஃபீமேல் போட்டு கொடுத்தேன். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இது நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ இது செமி ஆக்சுவலாக 5 months எனக்கு கொடுத்தாரு. நான் என்கிட்ட வந்து ஒரு 3 months ஆகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு அங்கே ஒரு 2 இல்லை 3 monthஸில் இதை ப்ரீடிங் போட ஆரம்பிச்சது. இந்த பேர் வந்து ஒயிட் ஃபேஸ் பைடு வந்து மேலு, சினமான் பேர்ல் வந்து ஃபீமேல். ஆக்சுவலாக 2 முட்டை வச்சுருக்கு. ஸோ இன்குபேட் பண்ணிகிட்ருக்கு ஃபீமேலு. இதுதான் லாஸ்ட் டைம் 2 முட்டை தான் வச்சுது. பட் ஒன்றுத்தில் தான் ஃபர்டைலாக இருந்தது. அதையும் நான் கலைச்சி விட்டேன். கொஞ்சம் இடம் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணுறதால எந்த திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ க்ரீம் க்ரஸ்ட் மேலு, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பரை. 2 முட்டை வச்சுருக்கு ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுமே உள்ளே தான் இருக்குது. ஆம்பரை ஃபீமேலு, பின்ன இருக்கிறது க்ரீம் க்ரஸ்ட் மேலு. இது ஆக்சுவலாக வேறு இது இருந்தது, பேராக இருந்தது. நான் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த தடவை ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில, சிக்ஸோட ரிசல்ட்டு. இந்த பேர் வந்து அதே தான், ஒயிட் ஃபேஸ் பைடு வந்து மேலு. இப்போ அல்பினோ இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீமேல். இப்போ முட்டை வச்சுருக்கு. இதுதான் மேல் தான் வந்து இன்குபேட் பண்ணிகிட்ருக்கு ஆக்சுவலாக. உள்ளே பார்க்கலாம். இதுதான் நல்ல பேர் தான். பட் ஆனால் ரொம்ப பயப்படும். இது சும்மா சின்ன சவுண்டு கேட்டால் கூட டக்குன்னு வெளியே வந்துடும், முட்டையிலேருந்து இருந்து வெளில வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப பயப்படும். இந்த பேர் வந்து அல்பினோ பேர், என்னோடய ஃபேவரட் பேர் ஆக்சுவலாக. எத்தனை முட்டை வைக்கிறோ அத்தனை முட்டை கரெக்டாக பொறிச்சு கொடுத்துரும். அண்ட் இதில் வர சிக்ஸ் எல்லாமே அல்பினோ மட்டும்தான் வரும். பட் இந்த தடவை வந்து நான் வந்து எக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளை பேர் ஒன்று இருக்குது, லுட்டினோவில். அது வந்து சிக்ஸு சரியாக ஃபீட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பட்டர்ஃப்ளையோட சிக்ஸு. பேரண்ட் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட எக்ஸ் எடுத்து அதுக்கு வச்சேன். பட் அது வந்து சரியாக பொரிக்கலை. 3 முட்டை இது வச்சுது, 3மே 4-tailed எக்ஸ் தான். பட் அது சரியாக பொரிக்கலை. பட் அதோட எக்ஸை இது கரெக்டாக பொரிச்சு கொடுத்துடுச்சு. இது வந்து ஒன்று வந்து மார்க்கிங்கில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆக்சுவலாக கிளியர் பைடுன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா ஷோல்டரில் ஒரு மார்க்கிங் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபெதர்ஸ் வந்தால் தான் தெரியும். மேபி ஸ்பாட்டரில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பேசிக் மியூட்டேஷன் தான். மேல் வந்து கிரே, ஃபீமேல் வந்து ஃபானு. முட்டை வச்சுருக்கு. நான் முட்டையை கூட செக் பண்ணல, ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து பேக் சைடில் இருக்கிறதால என்னால் செக் பண்ண முடியல. இந்த பேர் வந்து ஒயிட் ஃபேஸ் பேர். என்கிட்ட மொத்தம் 3 ஒயிட் ஃபேஸ் பேர் இருக்குது. இது 3வது ஒயிட் ஃபேஸ் பேர். மேல் ஃபீமேல் ரெண்டுமே. முட்டை ஒரு 2 முட்டை வச்சுருக்கு. நான் செக் பண்ணல முட்டையோட க்ரோத் எப்படி இருக்குன்னு. மேபி இன்னொரு முட்டையில் 2 முட்டை கூட வச்சுருக்கலாம். பட் ஹைட் அதிகமாக இருக்கிறதால என்னால் இது ரெகுலராக செக் பண்ண முடியல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இந்த பேர் வந்து லுட்டினோ பேர். ப்ரீடிங் பேர் தான் இருக்குது. பட் ப்ரீடிங் போடாமல் வச்சுருக்கேன். கேஜும் இல்லை, பாக்ஸஸும் இல்லை. கேஜ் சேஞ்ச் பண்ணாமே போடலான்னு சொல்லி வச்சுருக்கேன்.
3 months போட்டுருவேன். இந்த பேர் வந்து பட்டர்ஃப்ளை பேரு. மேல் வந்து ஸ்பாட்டடு, ஃபீமேல் வந்து பேர்ல் செயின் மார்க்கிங் பட்டர்ஃப்ளை. இதோட சிக்ஸ் தான் அங்கே நான் உங்களுக்கு காமிச்சது அல்பினோவில். அந்த முட்டையை தான் இங்கே வச்சேன். 3மே ஃபர்டைலாக இருந்தது. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி 2 முட்டையை பொறிச்சது, 2மே குட்டிலேயே சாவடிச்சிச்சு. பேரண்டிங் நல்லா இருக்காது இந்த பேரில். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோ வந்து ஸ்பாட்டடு, அல்பினோ வீப்பைடு வந்து ஃபீமேல். இந்த ஸ்பாட்டட் வந்து இது வந்து மேல். ஆக்சுவலாக ஃபீமேல் வந்து உள்ளே இன்குபேட் பண்ணிட்டுருக்கு. 3 முட்டை வச்சுருக்கு. ஸோ இன்குபேட் பண்ணிட்டுருக்கு. நான் முட்டை செக் பண்ணல, ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபீமேலுக்கு இது ஃபஸ்ட் கிளச்சு. நம்ம இதுக்கு வச்சிருந்த ஃபீமேல் வந்து சேடில் பேக் ஃபீமேல் வச்சேன்னா அது வந்து ஆக்சுவலாக பறக்க விட்டுட்டேன் தெரியாமல் ஃபுட் இருக்கும்போது. இந்த பேர் வந்து லுட்டினோ பட்டர்ஃப்ளை பேர். இந்த ஸ்டிக் மேலேருந்து ஆப்போசிட்டில் போயிருக்கு இல்லையா, இது வந்து மேலு. மேலே இருக்கிறது வந்து ஃபீமேல். ஆக்சுவலாக இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க மேல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை காமிச்சாங்க லுட்டினோட, அதோட சிக் இது. இது வந்து மேலு. ஆக்சுவலாக மேலே ஒரு பேர் ஒன்று லுட்டினோ இருக்குது, அதோட சிக் இது. இந்த பேர் வந்து பட்டர்ஃப்ளை மிஸ்மார்க்கிங்க. க்ரீம் க்ரஸ்ட்டு ஹெவி பைடு வந்து மேல் ஆப்போசிட்டில் இருக்குது. அது ஃபீமேல் வந்து ஹெவி பைடில் ஃபீமேல். லாஸ்ட் டைம் 2 சிக்கு கொடுத்தது. ஒன்று வந்து மேல் மாதிரியே வந்தது க்ரீம் க்ரஸ்ட் ஹெவி பைடில், இன்னொன்று வந்து நார்மல் ஹெவி பைடில் வந்தது. இப்போவும் 2 சிக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பாக்ஸுக்குள்ளே இருக்குது, உள்ளே இருக்கும். பட் ஆனால் சிக்கை வந்து பார்க்க விட மாட்டேங்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. லெஃப்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக சிக்கு, ஸோ பார்க்க விடல. அது லாஸ்ட் டைம் மாதிரி தான் இந்த 2 சிக்கு கொடுத்துருக்கு. ஒன்று க்ரீம் க்ரஸ்ட்டில் வந்துருக்கு, இன்னொன்று மேபி வீப்பைடில் வரலாம். அதில் எப்படி வரும்னு தெரில. அது ஃபெதர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த பேர் வந்து மிஸ்மார்க்கிங்லேருந்து வந்த சிக்ஸ். இது வேறு லைனேஜ் எடுத்து பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 months ஆகிடுச்சு என்கிட்ட வந்து. இல்லை சாரி, 5-6 months அவர் கொடுத்தாரு. என்கிட்ட வந்து ஒரு 3 months ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 8 months. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் கிடையாது, ஒயிட் ஃபேஸ் எமரால்டு. 2மே மேல் தான், சேம் பேரண்ட்லேருந்து வந்து சிக் தான். நம்மகிட்ட 5 months 6ன்னு சொல்லி கொடுத்தாரு. வந்து நம்மகிட்ட ஒரு 3 months ஆகிடுச்சு. 2த்துக்கும் ஃபீமேல் வேணும். ஆக்சுவலாக இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ஒயிட் ஃபேஸு, இந்த ரைட்டில் இருக்கிறது க்ரீம் ஒயிட்டு, ஒன்று நார்மல் ஒயிட் ஃபேஸு. நம்ம ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் ஒரு ஃபீமேல் இருக்குது இல்லையா, அது இதில் ஏதாவது ஒன்று கூட பேர் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு ஃபீமேலும் எனக்கு வேணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ், லாஸ்ட் கிளச்சில் சிக்ஸு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஒயிட் ஃபேஸ் எமரால்டு ஃபீமேல். அது இல்லை, அது நான் தனியாக வாங்கினது. சரி, ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க பேர்ல் பைடு மிஸ் மார்க்கிங்கு, அல்பினோ பேர்ல் செயின் மார்க்கிங்கு, ஒன் சைட் பேர்ல் செயின் மார்க்கிங், இதெல்லாம் நான் அந்த பட்டர்ஃப்ளை இது காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து வந்து சிக்ஸ் ஃபுல்லாகவே. ஒயிட் ஃபேஸ் எமரால்டை தவிர மீதி எல்லாமே நம்மகிட்ட வந்து சிக்ஸு தான். லாஸ்ட்டாக வந்தது ஒயிட் ஃபேஸ் க்ரீம் க்ரஸ்ட் இருக்குது பாருங்கள் பைடு. இது இந்த கேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா 4x4x3. லென்த்து வந்து 4 feet, ஹைட்டு 4 feet, வெத்து மட்டும் 3 feet. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேர்டு வாங்கினப்போ சும்மா 1-2 பேர் வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ வாங்கின பேர்ட்லேருந்து வந்த சிக்ஸு. ஒரு 4 சிக்கு ஆக்சுவலாக இருந்தது, ஒரு 8 சிக்கிட்ட இருந்தது. அதை ஹேண்ட் ஃபீட் பண்ணுறப்ப தெரியாமல் வேறு ஃபுட்டு கொடுத்ததால 2-3 இறந்துச்சு. அப்புறம் கிளைமேட்னால ஒன்று போயிடுச்சு. ஸோ 4 தான் இருக்குது. ஆக்சுவலாக இது அடல்ட் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக இப்போ பேர் பண்ணணும். ஸ்மால் கன்யூஸ் பார்த்துடலாம். இந்த பேர் வந்து ப்ளூ பைனாப்பிள் வந்து மேலு, எல்லோ சைடட் கார்னியூஸ் வந்து ஃபீமேல். ஆக்சுவலாக 2மே டேம்டாக கொடுத்தாங்க. பட் எனக்கு டேம் பண்ணலாம் டைம் இல்லை, ஸோ போட்டேன். வைல்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மேல் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நான் பேரை பிரேக் பண்ணி போடலான்னு பார்த்தேன், ஏன்னா ப்ளூ பைனாப்பிளுக்கு ஒய்எஸ்சி வேணான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே நல்லா பாண்ட் ஆனதால் அப்படியே விட்டுட்டேன், எடுக்க வேணான்னு.
இந்த பேர் வந்து ப்ளூ க்ரீன் சீக் கான்யூர், ப்ளூ சீரீஸ் இது ரெண்டுமே. இருக்கும் ஒரு 9 months பேர்டு இது. ஆக்சுவலாக ஸ்டிக்கில் இருக்கிறது மேல், பின்னாடி இருக்கிறது ஃபீமேல். பாக்ஸை ஆக்சஸ் பண்ணுது, பட் இவ்வளோ சீக்கிரம் ப்ரீட் ஆகாது. பட் இருந்தாலும் பாக்ஸ் வச்சுருக்கேன் நான், என்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லை இது பைனாப்பிள் கான்யூர் ரெட் ஃபேக்டரு. லாஸ்ட் டைம் 2 முட்டை வச்சுது, பட் நான் எதுவும் அதுலேருந்து எடுக்கலை. இந்த தடவை ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். பாக்ஸில் மாட்டியாச்சு, பார்ப்போம் இந்த தடவை ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இந்த பேர் வந்து பைனாப்பிள் வந்து மேலு, ப்ளூ க்ரீன் சீக் வந்து ஃபீமேல். தனித்தனியாக வாங்கி பேர் பண்ணுது. பாக்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க, இன்னும் எந்த ப்ரீடிங் சிம்டம்ஸ்னு எதுவும் இல்லை. இது எப்படி இருக்குன்னு தெரில ரிசல்ட்டு. இது வந்து வயசு எல்லோ சைட் கான்யூர். இது 2 ஸ்டிக்கில் இருக்கிறது 2ம் பேரண்ட்டு. அங்கே இருக்க 4 வந்து சிக்ஸ். ஆக்சுவலாக சிக்ஸ் மீன்ஸ் 3 months ஆகுது. ஆக்சுவலாக செப்பரேட் பண்ணோம், தனியாக என்கிட்ட கேஜ் இல்லை, ஸோ அதனால் செப்பரேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். மேபி இன்னொரு 10 days எல்லாமே நான் எடுத்துருவேன், செப்பரேட் பண்ணிட்டு அடுத்த ப்ரீடிங்க்கு போட்டுருவேன். இந்த பேரும் எல்லோ சைடட் கான்யூர் தான். ஆக்சுவலாக ஃபீமேல் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது, இப்போ தான் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிது. ப்ரீடிங்கு மீட்டிங் ஆச்சா என்னன்னு தெரில. மேல் இது ஆக்சுவலாக மேலு, ஃபீமேல் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது. இது ப்ரீடிங் பேர்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து 3 months ஆகுது. ஸோ நானும் கொஞ்சம் இடம்லாம் சேஞ்ச் பண்ணி ப்ளேஸ்லாம் சேஞ்ச் பண்ணதால் கரெக்டாக செட்டப் வைக்க முடியல. இப்போ தான் செட்டப் வச்சுருக்கேன், இந்த ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பைனாப்பிள் கான்யூர். இது ஆக்சுவலாக ப்ரீடிங் பேர் தான். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சிக்ஸ் இருக்கும் போதே பார்த்து எடுத்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சேலுக்கு வச்சுருக்கேன். இது வந்து க்ரீன் சீக்கு, 2 க்ரீன் சீக் இருக்குது, ஒரு பைனாப்பிள் இருக்குது. 3மே ஆக்சுவலாக மேலு. லாஸ்ட்டாக ஒரு சேல் போட்டிருந்தேன் ஒரு 4-5 months முன்னாடி. அதுலேருந்து ஃபீமேல் அது இது எல்லாம் போயிட்டு இந்த 3 மட்டும் நிற்குது. ஆக்சுவலாக இந்த கேஜை நான் காலி பண்ணணும், போஸ்ட்டும் போடணும். போஸ்ட்டு போட்டு இது ஆக்சுவலாக சேல் பண்ணிடணும். எல்லாமே அடல்ட் ஆகிடுச்சு. இதுவும் பைனாப்பிள் கான்யூர் தான். ஆக்சுவலாக 1 year ஆகுது. இது கரெக்டாக 1 year 1 month ஆகுது. பாக்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நல்ல ரிசல்ட் வரும் தான் நினைக்கிறேன். இது வந்து ப்ளூ எல்லோ சைடட் கான்யூர், ப்ளூ சீரீஸு. ஆக்சுவலாக சேலம்லேருந்து நான் எடுத்தேன். நான் எடுக்கும்போது டிஎன்ஏ ஏஜ் பார்த்திங்கன்னா 1 year 2 months 3 months இருக்கும். மீட்டிங் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிக்கிறது, நல்லா ப்ரீனிங் பண்ணிக்கிறது, நல்லா பாண்டிங்கில் தான் இருக்குது. பாக்ஸு இன்னும் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கலை, பண்ணோன்னு நினைக்கிறேன். இது வந்து பைனாப்பிள் கான்யூர் ஹைப்பர் ரெட் ஃபேக்டர். இது நல்ல ரெட்டிஷ் இருக்கும். செமியாக எடுத்தேன் நான். இது எடுக்கும்போது அவர்கிட்ட 6 months சொன்னார், என்கிட்ட வந்து ஒரு 2 months ஆச்சு. ஸோ டோட்டலாக 7 or 8 months ஆகுது. இன்னொரு 4 months 5 months கூட ஆகும் இது ப்ரீடிங்க்கு. நல்லா ஹைப்பர் ரெட்டில் இருக்கும் கலர். இந்த பேர் வந்து மேல் வந்து ப்ளூ பைனாப்பிள், ஃபீமேல் வந்து ப்ளூ க்ரீன் சீக்கு. இது இருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு 7-8 months இருக்கும். ஸோ எல்லாமே ஃபுட்டு ஃபுல்லாக டயட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்படியும் நம்ம ப்ரீடிங் போட முடியாது. ஸோ ஃபுல்லாக டயட்டில் தான் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இந்த கேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கான்யூஸ்டு. டோட்டலாக 12 cages இருக்கும். ஆக்சுவலாக இந்த கேஜஸ் எல்லாமே நாங்களே செஞ்சது.
ட்ரே வெளியே ஆர்டர் கொடுத்துட்டோம், ஃப்ரண்ட் ஓப்பனிங் அந்த டோர்ஸ் எல்லாம் வெளில ஆர்டர் கொடுத்துட்டோம். கேஜ் எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறது 2.5 2 ஹைட்டு மட்டும் 2 அடி, வித்தும் லென்த்தும் வந்து 2.5 ஃபீட் இருக்கும். ஸோ இது கான்யூஸ்க்காக நாங்களே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி டோட்டலாக பண்ணியிருக்கோம். ஸோ காக்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு கேஜ் சைஸில் வச்சுருப்பேன். ரைட் சைடில் இருக்க 8 கேஜஸ் பார்த்திங்கன்னா சைனா கேஜஸ் 2.5 1.5. லெஃப்ட்டில் அந்த வெல்டு மெஷ் கேஜ் பார்த்திங்கன்னா 4க்கு 2, அது 2 பார்ட்டிஷனாக போட்டிருக்கேன். அண்டு மேலே இருக்கிறதெல்லாம் 2 ஃபீட் கேஜஸ்ஸு. ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஸ்டெப்ஸோட லேண்ட்ஸ்கேப் ஏரியாவில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற கேஜஸ் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். பட் இப்போ மேலே வந்ததால் உடனே என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. அண்டு இந்த கேஜஸ் பார்த்திங்கன்னா 6 கேஜ் இருக்கும், 2க்கு 2, ஸோ 6 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இதுவும் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லி நான் பண்ணது. ஸோ இப்போ டோட்டலாக எல்லாமே நம்ம மேலே எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். எல்லாமே 3க்கு 2 தான் போடலான்னு இருக்கேன். டோட்டலாக ஈக்குவலாக இருக்க மாதிரி போட்டுருவேன். போட்டோன்னா எல்லாமே ஃப்ரீயாக ஒரே கேஜ் சைஸில் இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதான் நம்மக்கிட்ட இருக்க பேர்ட் கலெக்ஷன்ஸு அண்ட் நம்மளோட ஏவியரோட செட்டப் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டா அண்டு FB பேஜோட லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். ஏன்னா அதில் தான் ரெகுலரான எல்லா அப்டேட்ஸும் நான் போடுவேன். தேங்க்யூ.